السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ அவர்களது அகீதாவை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகின்றோம். இந்த உலகத்தில் நேர்வழியில் இருக்கக்கூடிய கூட்டமாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். நேற்றைய நம்முடைய வகுப்பிலே அகீதாவை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ எங்கிருந்து எடுப்பார்கள் என்பது பற்றிய ஒரு தெளிவை பெற்று கொண்டோம். இன்றைய வகுப்பிலிருந்து அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ ஒரு நடுநிலையான கொள்கையை உடையவர்கள் என்பதை பல தலைப்புகளில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக இஸ்லாம் நடுநிலை மார்க்கமாகும். இந்த உம்மத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும்போது உம்மத்தன் வசதா என்று சொல்கிறான், நடுநிலை சமுதாயம் என்று சொல்கிறான். இந்த நடுநிலை எல்லா விஷயங்களிலும் பேணப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்போது இந்த உலகத்தில் வழிகேடுகள் தோன்ற ஆரம்பித்ததோ, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் எப்போது வழிகேடுகள் தோன்ற ஆரம்பித்ததோ அப்போதிருந்து இரண்டு துருவங்களில் மக்கள் செல்ல ஆரம்பித்தார்கள். எதிரும் புதிருமான இரண்டு துருவங்கள். ஒரு கூட்டம் ஒரு வகையான வழிகேட்டை மிக மோசமான நிலையில் முன்வைக்கும், இன்னும் ஒரு கூட்டம் அதற்கு எதிரான நிலையிலே வரும். இதற்கு இடையிலே ஒரு நடுநிலையான வழியில் செல்லக்கூடியவர்களாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ தான் இருப்பார்கள். இதை நாம் பல தலைப்புகளிலே பார்க்க இருக்கின்றோம். இன்றைய வகுப்பிலே இபாதத்தினுடைய விஷயத்தில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ நடுநிலையான போக்கை உடையவர்கள் என்பதை நாம் அவதானிக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை பார்த்து கேட்கிறான். சூரத்துல் முஃமினூன் 115வது வசனத்திலே, உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? மீண்டும் எம்மிடம் வர மாட்டோம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். இந்த கேள்வி ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய கேள்வி. முழு மனித சமுதாயமும், முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முழு மனிதர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. சூரத்துல் முஃமினூன் 115வது வசனம், உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? மீண்டும் எம்மிடம் வர மாட்டோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த கேள்வியினுடைய அர்த்தம் இந்த உலகத்தில் மனிதன் வீணாக படைக்கப்படவில்லை என்பது. ஏன் மனிதன் படைக்கப்பட்டான் என்பதை சூரத்து தாரியாத் 56வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கே அன்று நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா உறுதியாக சொல்கிறான். வணங்குவதற்கே அன்றி படைக்கவில்லை. வணங்குவதற்காகத்தான் படைத்தேன் என்று கூட சொல்லாமல் வணங்குவதற்கே அன்றி படைக்கவில்லை என்றால் முழு நோக்கமும் வணக்கம்தான். இதை பெரும்பாலான மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. வீணாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்களை போன்றோ அல்லது தற்செயலாக இந்த உலகத்தில் பிறந்தவர்களை போன்றுதான் மனிதர்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மனிதர்கள் உண்மையிலேயே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது அல்லதி சூரத்துல் முல்கிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, வாழ்வையும் மரணத்தையும் அவன் படைத்திருப்பது.
கொஞ்சம் பேர் பிறக்கிறார்கள், வாழ்வு. கொஞ்சம் பேர் மௌத்தாகிறார்கள், திரும்ப பிறக்கிறார்கள், திரும்ப மௌத்தாகிறார்கள். இப்படி வாழ்வையும் மௌத்தையும் நாம் படைத்திருப்பது லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் நல்லமல்கள் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக. இப்போ நிறைய யார் சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார் என்று பார்ப்பதற்காக அல்ல, யார் நிறைய செல்வாக்கோடு இந்த உலகத்தில் வாழுகிறார் என்று பார்ப்பதற்காக அல்ல, யார் நல்ல அமல்களை செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக. சூரத்துல் காரிஆவிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல் காரிஆ மல் காரிஆ வமா அதராக மல் காரிஆ யௌம யகூனு النாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். மறுமை உண்டாகக்கூடிய அந்த நிலைமையை அல்லாஹு தஆலா அழகாக சித்தரித்து காட்டுகிறார். இந்த பகுதியில் அல் காரிஆ திடுக்கிடும் ஒரு சத்தம், மல் காரிஆ திடுக்கிடும் சத்தம் என்றால் என்ன, வமா அதராக மல் காரிஆ அந்த சத்தத்தை உனக்கு அறிவித்தது எது. இப்போ மறுமை உண்டாகும் போது ஒரு பெரிய சத்தம் உண்டாகும், அதான் சூரூதப்படும். அந்த நேரத்தில் யௌம யகூனு الناس கல்ஃபராஷில் மப்தூஸ், மனிதர்கள் இந்த சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று இருப்பார்களாம். வதகூனுல் ஜிபாலு கல்இஹ்னில் மன்ஃபூஷ், மலைகளெல்லாம் இந்த பூமிக்கு முளைகளாக ஆப்புகளாக ஆக்கப்பட்டிருக்கிற இந்த மலைகளெல்லாம் உடைந்து சிதறி பஞ்சுகள் போன்று பறந்து கொண்டிருக்கும். சூரூதப்பட்டால் அந்த சூரூதப்படுகிற சத்தமே பயங்கரமானது. சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும், மனிதர்களே உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமை நாள் உண்டாகிற அந்த நிகழ்வு மிக மகத்தானது, மிக பயங்கரமானது. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த பால் குடித்து கொண்டிருக்கக்கூடியவர்களை அப்படியே விட்டு விடுவார்கள். அவங்களுக்கு தெரியாமலேயே குழந்தைகள் தவறி போகும். வததஉ குல்லு ذات حمل حملها, அந்த மறுமை உண்டாகிற அந்த நிகழ்வு இருக்கிறதே, அந்த நிகழ்வை பார்க்கிற போது வயிற்றிலே குழந்தைகளை சிசுக்களை சுமந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களை அறியாமலேயே குழந்தைகளை பெற்று விடுவார்கள். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், குழந்தை பெறுறது என்பது மறுபிறப்பு என்று சொல்கிறோம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் குழந்தை பெறுறாங்க. ஆனால் குழந்தை பெறுவதே தெரியாமல் குழந்தை கீழே வந்துவிடும். அந்த அளவுக்கு மறுமை நிகழ்வு பயங்கரமானது. வத்தாரன் நாச சுக்காரா, மனிதர்கள் எல்லோரும் அங்குமிங்கும் போதை அடித்தவர்களை போன்று அலைந்து கொண்டிருப்பார்கள். வமாஹும் பி சுக்காரா, ஆனால் உண்மையில் அவர்கள் போதையோடு இருக்க மாட்டார்கள். அந்த நிகழ்வு அவ்வளோ பயங்கரமானது. இதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த காரிஆ என்கிற அத்தியாயத்தில் சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறான் என்றால், ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, யாருடைய மீசான் என்ற தராசு எடை கூடியதாக இருக்கிறதோ அவர் அல்லாஹ் அங்கீகரித்த வாழ்க்கையில் இருப்பார். ஃபீ ஈஷத்திர் ராதியா, ஈஷா ராதியா, அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கையில் இருப்பார். وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَةٌ, யாருடைய அந்த மீசான் என்ற தராசு எடை குறைந்ததாக காணப்படுகிறதோ, வெயிட் இல்லாமல் இருக்கிறதோ, فَأُمُّهُ هَاوِيَةٌ, அவர் ஒதுங்குகிற இடம் ஹாவியாவாகும். وَمَا أَدْرَاكَ مَا هِيَ, ஹாவியா என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? நாருன் ஹாமியா நஅூது பில்லாஹி மின்ஹா, கொழுந்து விட்டெறியக்கூடிய அந்த நரக நெருப்புத்தான் ஹாவியா. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இப்போ உலகத்தில் அல்லாஹு தஆலா நிச்சயமாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நம்மை வீணாக படைக்கவில்லை. இந்த உண்மையை புரிந்து கொள்ள விடாமல் ஷைத்தானிய சக்திகள் நம்மை தடுத்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வே சொல்லுகிறான் சூரத்து தக்காசுரில், அல்ஹாகுமுத் தகாசுர், இந்த அதிகமாக தேட வேண்டும் என்கிற சிந்தனை உங்களை பராக்காக்கி விட்டது. எதிலிருந்து? எந்த நோக்கத்திற்காக நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்திலிருந்து உங்களை பராக்காக்கி விட்டது. எத்தனை பேர் நாம்
நம் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி சிந்திக்கிறோம்? எத்தனை பேர் அடிப்படையிலே நாம் விடை காண வேண்டிய கேள்விகளுக்கு விடை கண்டிருக்கிறோம்? நான் யார்? எங்கிருந்து வந்தேன்? எதற்காக வந்தேன்? எங்கே செல்லப் போகிறேன்? இது ஒவ்வொரு மனிதனும் அடிப்படையில் விடை காண வேண்டிய கேள்விகள். யாரும் சிந்திப்பதில்லை. ஏதோ தற்செயலாக பிறந்தவர்களை போன்றும் பிறந்த பிறகு இந்த உலகத்தை கட்டி ஆள்வதுதான் நம்முடைய நோக்கம் என்பது போன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க சிந்தனை என்ன சிந்தனை? துனியா, உலகம். உண்மையிலேயே இப்படி ஒரு மஜ்லிஸில் உட்கார கிடைக்கிறதே ஒரு பெரும் பாக்கியம். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், இது சுவன பூங்கா, ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சுவர்க்கத்து பூங்காக்களில் ஒன்று என்று அல்லாஹுடைய தூதரதை சொல்கிறார்கள். ஆனால் இதில் வந்து உட்கார்றது நம்முடைய மக்களுக்கு போர் அடிக்குது, கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் போட்டி போட்டு வராங்க. சஹாபாக்கள் சண்டை பிடிச்சாங்க. பெண்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் போகிற வார இடங்களிலெல்லாம் ஆண்களுக்குத்தான் கற்பிக்கிறீர்கள், படித்து கொடுக்கிறீர்கள், எங்களுக்கு ஒரு நாளை ஆக்கித்தாருங்கள். ஃபைட் பண்ணி கேட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக ஒரு நாளை அவர்களுக்கு ஒதுக்குகிறார்கள். நம்முடைய மக்களுக்கு என்னவென்றால் ஒரு ஜாஹிலியத்தான நிகழ்ச்சி, நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நிகழ்ச்சி என்றால் போட்டி போட்டு போய் நிற்பார்கள், பணம் கொடுத்து போய் நிற்பார்கள். பணம் செலவு செய்து ரிஸ்க் எடுத்து எல்லாம் தியாகம் செய்ய முடியும். அதற்காக ஜாஹிலியத்திற்காக, ஹராத்திற்காக, நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய விஷயங்களுக்காக வேண்டி எல்லாம் செய்வார்கள். குடும்பத்தை தியாகம் செய்வார்கள், பணத்தை தியாகம் செய்வார்கள், நேரத்தை தியாகம் செய்வார்கள், ஏன் டியூட்டியை கூட தியாகம் செய்வார்கள். இப்படி ஒரு அழகான சுவர்க்கத்து மஜ்லிஸுக்கு, சுவர்க்கத்து பூங்காவுக்கு வந்து உட்காருங்கள் என்றால் நேரம் இல்லை, பிஸி, வீட்டில் விசிட்டர்ஸ், குழந்தைகள் அங்கு செல்ல அழைத்தார்கள், எத்தனை காரணங்கள். ஆனால் மனிதன் வந்து ஏன் படைக்கப்பட்டான் என்பதை சரியாக புரிந்து கொள்வானாக இருந்தால் இவ்வாறான வாய்ப்புகளை அவன் தவறவிட மாட்டான். ஆக மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவது. அல்லாஹ்வை எப்படி வணங்குவது? இந்த விஷயத்திலே தெளிவற்ற ஒரு குழப்பமான நிலை மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த குழப்பம் இருக்கவில்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதனையை முன்வைத்து அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருப்பது எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டி. எனவே அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்பார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்று குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அல்லாஹும் மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அவர் மீது சலாமும் ஸலவாத்தும் சொல்லுங்கள். சஹாபாக்கள் போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், சலாம் சொல்லுகிற முறை தெரியும், உங்கள் மீது எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்கிற முறை எங்களுக்கு தெரியும், ஸலவாத்து சொல்லுகிற முறை தெரியாது, எப்படி ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அல்லாஹுடைய தூதரை வழியாக எடுத்துக்கொண்டார்கள், வழிகாட்டியாக. ஒரு சிக்கல் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைகிறது. குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இறுதி காலத்தில் ஷாமுக்கு இஸ்லாமிய தூது செல்கிறது, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய அளவில் விரிவடைகிறது, எல்லா இடங்களுக்கும் இஸ்லாத்தின் தூது செல்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இன்னும் விரிவடைகிறது. இப்படி விரிவடைந்து செல்ல செல்ல பல சிந்தனை தாக்கம் உள்ள மக்கள் எல்லோரும் இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள். வந்தவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்பது தெரியாமல்
2 விதமான வழிகட்ட கொள்கைகள் இந்த உலகத்தில் தோன்றுகின்றன. ஒன்று, நம்முடைய நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வை நெருங்குவது. எப்படியும் அல்லாஹ்வை வணங்கலாம், எப்படியும் அல்லாஹ்வை நெருங்கலாம் என்கிற சிந்தனை தோன்றுகிறது. இந்த வழியில்தான் சூஃபிகள் தோன்றுகிறார்கள். சூஃபியாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மக்கள் தோன்றுகிறார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா, நோக்கம் நல்ல. என்ன நோக்கம்? அல்லாஹ்வை நெருங்குவது. இதற்கு ஒரு ப்ராப்பரான வழி கிடையாது அவர்களிடம். எனவே அவர்களுடைய ஷேகுகள், அவர்களுடைய உஸ்தாதுகள் எதை சொல்லுகிறார்களோ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை வணங்குவார்கள். உதாரணமாக இன்றைக்கு சூஃபியாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தரீக்காக்கள் அவர்களிடம் இருக்கின்றன. சூஃபிகளிடம் 150க்கும் மேற்பட்ட தரீக்காக்கள். தரீக்காண்டால் அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழிகள். காதிரியா, அப்துல் காதிர் ஜிலான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பெயரில், ஷாதுலியா அபுல் ஹசன் ஷாதுலி என்பவருடைய பெயரில், அதே போல் தீஜானியா, நக்ஷபந்தியா, ஜிஸ்தியா, ஜுஹரவர்தியா என்று ஒவ்வொரு தரீக்காக்கள் கூடிட்டே போகும். இந்த தரீக்காக்களுடைய சிஸ்டம் என்னென்றால் முக்கியமான 3 விஷயங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், எல்லா முஸ்லீம்களும் ஏதாவது ஒரு தரீக்காவில் இருக்க வேண்டும். தரீக்காவுடைய முறை என்னென்றால் ஷேக், தரீக்கா, ஷேக், முரீத், பைஅத். தரீக்கா ஒன்று உருவாக்கப்படும். அந்த தரீக்காவுக்கு ஒரு ஷேக் இருப்பார். ஷேக் என்றால் அவர் தான் பெரியவர். மக்கள் அந்த ஷேக்குக்கு பையத் செய்ய வேண்டும். பையத் என்றால் சத்திய பிரமாணம் செய்வது. நான் இந்த தரீக்காவில் இணைந்து கொள்கிறேன், உங்களை ஷேக்காக ஏற்றுக்கொள்கிறேன் என்று பையத் செய்ய வேண்டும். பையத் செய்து விட்டால் அவரை எப்படி அழைப்பது? பையத் செய்தவரை முரீத் என்று அழைப்பார்கள். பையத் செய்தவர் முரீத். எனவே இந்த தரீக்காவில் இணைந்து முரீதாக இருக்கிறவர் ஷேகுக்கு முன்னால் ஒரு குளிப்பாட்டுகிறவருடைய கையில் இருக்கக்கூடிய ஜனாசாவை போன்று, மையத்தை போன்று இருக்க வேண்டும். இது தியரி. புரியுங்களா? குளிப்பாட்டுகிறவருடைய கையில் இருக்கிற ஜனாசா, எனக்கு வலிக்கிறது, என்னை விடுங்கள், என்னை அப்படி புரட்டாதீர்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்குமா? எதுவும் கேட்காது. மையத் புரட்டுகிற பக்கமெல்லாம் புரளும். அதே போன்றுதான் இந்த முரீதுகள் ஷேக்கிடம் இருக்க வேண்டும். இப்படி சொன்னாங்க. சொல்லிட்டு ஒவ்வொரு தரீக்காவுக்கும் ஒவ்வொரு திக்ர்களை வைத்துக் கொள்வார்கள். செப்பரேட் திக்ரி. அந்த திக்ர்களை அவர்கள் செய்வதற்காக வேண்டி தகியாக்களை உருவாக்குவார்கள். அது நம்ம நாடுகளில் தைக்கா என்று சொல்லுவாங்க. தகியாக்களை, ஜாவியாக்களை உருவாக்குவார்கள். அந்த தைக்காக்களில், ஜாவியாக்களில் இவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த திக்ருகளை ஓதுவார்கள். இதை ராத்திப் என்று சொல்வார்கள். ராத்திப் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹூ என்ற திக்ரை சொல்லுவார்கள். சொல்லும்போது அல்லாஹூ ஹூ அல்லாஹ், அல்லாஹூ ஹூ அல்லாஹ் என்று சொல்லி அதை ஒரு ஜதுபு நிலை வரும் வரையும் சொல்ல வேண்டுமாம். அதுக்கு ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் ஆதாரம். உங்களை பைத்தியகாரர்கள் என்று நினைக்கிற அளவுக்கு திக்ரு செய்யுங்கள். சில ஜாவியாக்களுக்குள்ள லைட்டை டிம்மாக போட்டுக்கொள்வாங்க, அல்லது லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. சில இடங்களில் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடிய இடங்களில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் உண்டாரிப்பாங்க. இருந்து கொண்டு இப்போ அல்லாஹ் 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 என்று சொல்கிற அப்படி போகக்குள்ள ஹோ 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 ஹை 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 இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி ஜித்துபாகி சிலர் அப்படி கீழே மயங்கி விழுவார்கள். அப்போ இது எங்கிருந்து இந்த முறையை பெற்றீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வை நெருங்குகிறோம், இபாதத் செய்கிறோம் என்று சொல்வார்கள். இந்த சூஃபியாக்களினால் தான் நிறைய பித்அத்துகள் இந்த சமுதாயத்தில் தோற்றம் பெற்றன. அல்லாஹ்வை நினைத்தபடியெல்லாம் வணங்க முடியும். கபறுகளை போய் ஜியாரத் செய்வது, கபறுகளை தவாஃப் செய்வது. காபத்துல்லா மாத்திரம்தான் தவாஃப் செய்யக்கூடிய இடம். கபரை தவாஃப் செய்வார்கள். இப்படி பல பித்அத்துகளை உருவாக்கி அவர்கள் நினைத்தபடி அல்லாஹ்வை வணங்க ஆரம்பிப்பார்கள்.
இந்த ஸ்டைலில் உள்ளவர்கள் தான் ராஃபிதாக்களும். ராஃபிதாக்கள் என்றால் யார்? ஷியாக்களில் வேர்ஸ்டான குரூப். ஷியாக்களே ஆக மோசமான கூட்டம் இந்த ராஃபிதாக்கள். அதுலேயும் இந்த இமாம் ஹொமைனி என்று நம்ம பழகிட்டோம். அந்த ஹொமைனி ராஃபிதி. சஹாபாக்கள் அறவே இவர்களுக்கு பிடிக்காது. அது இன்ஷா அல்லாஹ் இன்னொரு டாப்பிக்கில் வரும் நமக்கு பின்னால். சஹாபாக்களை பற்றிய அஹ்லு சுன்னாவின் நிலைப்பாடு என்ன என்பது. சஹாபாக்கள் அறவே பிடிக்காது இவங்களுக்கு. இந்த ராஃபிதாக்களும் இபாதத்துக்கு அவங்களுக்கு ஒரு எல்லை இல்லை. நினைத்தபடியெல்லாம் அல்லாஹ்வை வணங்குவார்கள், இபாதத்துகளை உருவாக்குவார்கள். இதற்கு எதிர் மாறாக அடுத்த தரப்பில் ஒரு குரூப் உருவாகுது. அவங்க என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஈமான் கொண்டால் போதும், அமல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இபாதத் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இபாதத் செய்ய மாட்டான். உதாரணமாக நுசைரியா என்று ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். நுசைரியா இவங்களில் ஷியாக்களிலிருந்து பிரிஞ்சு வந்த கூட்டம் தான் இவங்க. இவங்க இந்த நுசைரியாக்கள் இப்போ அதிகமாக சிரியாவில் இருக்கிறார்கள். இந்த நுசைரியாக்களுக்குள்ள உள்ள ஒரு பிரிவு தான் அலவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த எகிப்து அதிபர், சிரியாவின் அதிபர் பஷார் அல் அசத் ஒரு அலவி. அலவியான்ற ஒரு தரிக்காவும் இருக்குது. இந்த 150 தரிக்காக்குள்ள அலவியான்ற ஒரு தரிக்கா இருக்குது, அது வேறு. இது நுசைரியாக்குள்ள உள்ள ஒரு பிரிவு அலவி. இந்த பஷார் அல் அசத் அந்த குரூப்பை சேர்ந்தவர். என்னென்னால் தொழ தேவையில்லை, நோன்பு நோட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை, இப்படி இபாதத்துகளை அப்படி இல்லாமல் ஆக்குவது. பாருங்க, ஒரு குரூப் என்ன பண்ணுது என்றால் இபாதத் எல்லாமே இபாதத். இப்போ நம்முடைய மக்களுக்கு கூடுதல் தாக்கம் இந்த குரூப்பால் தான். நம்முடைய தமிழ்நாட்டில், ஸ்ரீலங்காவில், மற்ற பாகிஸ்தான் எல்லா நாடுகளுக்கு நீங்கள் போய் பார்த்தால் இந்த சூஃபிகளுடைய தாக்கம் தான் மக்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. என்னால் கூடுதலாக இஸ்லாம் இந்த நாடுகளுக்கு அறிமுகமாகிறதுக்கு இந்த சூஃபிகள் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க. எனவே அந்த சூஃபிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுனால சும்மா அரபெழுத்தை பார்த்தாலும் பெண்கள் என்ன செய்வாங்க, ஆண்கள் எல்லாருமே தொட்டு மூறக்கூடிய, அதை கிஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை, புனிதம். ஒரு ஷேக் வந்தால் போய் உட்கார்ந்து அவரை கையை கொஞ்சிறது, அவரை கையை முத்தமிடுறது, இப்படியாக உருவாக்கப்பட்டுட்டு இப்போ ஒரு குரூப் இந்த நிலை, இன்னும் ஒரு குரூப் அடுத்த நிலை. இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ நடுநிலை. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ன சொல்கிறது என்றால், அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே மனிதன் படைக்கப்பட்டான். அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காகத்தான் தூதர் அனுப்பப்பட்டார். தூதரை விட எந்த ஒரு விஷயத்திலும் நாம் மிஞ்சிவிட முடியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வணக்கவாளி, இதில் மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது. இருந்தாலும் 3 சஹாபாக்கள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இல்லாத போது அவர்களுடைய மனைவியிடத்தில் நபி அவர்களுடைய வணக்கங்கள் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள். கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இரவில் அதிகமாக நின்று வணங்குவார்கள், சில நேரங்களில் பாதங்கள் இரண்டும் வீங்கி விடுகிற அளவுக்கு நின்று வணங்குவார்கள். பகலில் காலையிலே வந்து கேட்பார்கள், சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று. இல்லை என்றால் நான் இன்று நோன்பு என்பார்கள். அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வார்கள். இப்படி அவங்க பட்டியலிடுறாங்க. பட்டியலிட்டவுடன் இந்த 3 பேரும் யோசிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒருவர் வணக்கம் செலுத்துவதற்கு ரிஸ்க் எடுக்க வேண்டுமா? உதாரணமாக ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் கூப்பிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்கிறார், இந்த எக்ஸாமில் நீ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகுவாய், உனக்கு நாங்கள் அதுக்கு உத்தரவாதம், உனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் தருவதற்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிஸ்க் எடுத்து படிப்பான ஏனைய மாணவர்களைப் போல, ஏன்னா 100% கன்ஃபார்ம் அவனுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கும் என்பது. இப்போ இந்த அடிப்படையில் அவங்க யோசிக்கிறாங்க சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சுவர்க்கத்திற்கு
முதலில் நுழையக்கூடியவர்கள். எனவே அவர்கள் ரிஸ்க் எடுத்து அல்லாஹ்வை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு அப்படி ஒரு கரண்டி கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. எனவே நாம் அதிகமாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும். 3 பேரும் முடிவெடுக்கிறார். ஒருவர் என்ன சொல்கிறார் என்றால், இதற்கு பிறகு நான் இரவில் தூங்கவே மாட்டேன், இரவெல்லாம் முழுக்க வணங்க போகிறேன். இந்த ஃபாமாமன் சக்குலத் மவாசீனு, மீசான் கதிக்க வேண்டும். மீசான் கதிக்கணும் முன்னால் நிறைய அமல் செய்ய வேண்டும். எனவே இரவில் நான் இதற்கு பிறகு தூங்குவதில்லை, நின்று வணங்கப் போகிறேன். இரண்டாவது மனிதர் சொல்கிறார், இதற்கு பிறகு நான் பகலில் பகலில் வந்து சாப்பிடப் போவதில்லை, தொடர்ச்சியாக நான் நோன்பு நோக்கப் போகிறேன். ஒவ்வொரு பகலும் இன்ஷா அல்லாஹ் நோன்பு தான் நான் நோக்கப் போகிறேன். மூன்றாவது மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை வணங்க விடாமல் தடை செய்வது குடும்பம் தான். குழந்தைகள், மனைவி அப்படின்னு வந்துட்டால் நிறைய அல்லாஹ்வை வணங்க முடியாமல் போய்விடும். எனவே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக நான் திருமணம் முடிக்காமல் இருக்கப் போகிறேன். மேலோட்டமாக இந்த சூஃபிகளுடைய அடிப்படையில் இதை பார்த்தோமாக இருந்தால், இவங்களை நம்முடைய ஊரில் இப்படி மக்கள் இருந்தால் வலியாக்கிடுவாங்க. அவுலியா ஒருவர் நைட்டெல்லாம் ஃபுல்லாக நின்று வணங்குறான்னு கேள்விப்பட்டால் அவரை வீடு ஃபுல் பிஸி ஆகிடும். என்னத்துக்கு? அவர் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. ஏன்னா சும்மா நார்மலாகவே கொஞ்சம் ஜுப்பாவை போட்டு பெரிய தாடியை வச்சுட்டு ஏதாவது தஸ்பமணியை கையில் வச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தாலே எல்லாரும் வந்து எனக்கு ஓதி ஊதுங்க, எனக்கு துவா செய்யுங்க, இதுக்கே வராங்க. அப்போ இரவெல்லாம் நின்று வணங்குகிறார் என்று சொன்னால் மாஷா அல்லாஹ் ஒரு வலி என்று சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதே போல் தான் மற்றவர்கள் ஒருவரை பார்த்து திருமணம் முடிக்காமல் இருக்கிறார் சொல்லுவாங்க. எல்லாரும் எதுக்காக திருமணம் முடிக்கிறாமல் தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே திருமணம் முடிக்காமல் இருக்கிறார் என்று சொல்லுவோம். பெரிய விஷயம் மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே மனைவி இந்த செய்தியை தான் ஃபஸ்ட்டாக சொல்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் இப்படி 3 பேர் வந்து கேட்டார்கள். 3 பேருக்கு நான் சொன்னேன். 3 பேரும் உட்கார்ந்து மஷூரா பண்ணிட்டு போகிறாங்க இந்த முடிவுகளோடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்காரல்ல. இந்த மெசேஜ் அவர்களுடைய காதில் விழுந்தவுடன் வீட்டில் அவர்கள் உட்காரவில்லை. உடனே மஸ்ஜிதுக்கு வந்துட்டாங்க. வந்து ஊர் மக்களை இந்த இடத்தில் அழையுங்கள் என்று ஊரை கூட்டுகிறார்கள். பெரிய ஒரு மேட்டர், இது சின்ன மேட்டர் இல்லை. யாருடைய பார்வையில்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்வையில். ஊரை கூட்டி ஊர் மக்கள் முன்னால் எழுந்து நின்று சொல்கிறார்கள், அமா இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹ், அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் எல்லோரையும் விட அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி பயந்து வாழக்கூடியவன் நான். உங்கள் எல்லோரையும் விட அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி பயந்து வாழக்கூடியவன் நான். ஒரு அடிப்படையை பதிவு செய்கிறார்கள். என்னை விட யாரும் அதிகமாக பயப்பட முடியாது, என்னை விட அதிகமாக யாரும் அல்லாஹ்வை வணங்க முடியாது என்ற அடிப்படையை பதிவு செய்துவிட்டு சொல்கிறார்கள், நான் இரவிலே தொழுகிறேன், தூங்குகிறேன், பகலிலே நோன்பு பிடிக்கிறேன், நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன், நான் பெண்களை திருமணமும் செய்திருக்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னாவை புறக்கணிக்கிறாரோ, சுன்னாண்டால் என்னுடைய வழிமுறையை, நான் காட்டித்தந்த அந்த வேயை விட்டு வேறு வழிகளுக்கு யார் செல்லுகிறாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அவர் பின்பற்றவே தான் அவருக்குரியது. கடைசியில் அதன்பால் அவர் சாட்டப்படுவார். என்னை பின்பற்றுவதாக இருந்தால், என்னை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்றால் நான் கீறிய கோட்டில் அவர் செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையை பதிவு செய்கிறார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ இந்த ஹதீஸை வலியுறுத்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தவை மாத்திரம்தான் இபாதத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி உள்ளவை மாத்திரம்தான் இபாதத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி இல்லாமல் இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் ஒரு இபாதத்தை உருவாக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ,
மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடியவைகள் பித்அத்துக்கள். வகுல்ல பித்அத்தின் தலாலா, பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடு. அது அகீதாவில் உள்ள பித்அத்தாக இருக்கலாம் அல்லது வணக்கத்தில் உள்ள பித்அத்தாக இருக்கலாம். எந்த பித்அத்தாக இருந்தாலும் பித்அத்தெல்லாம் வழிகேடு தான். இன்னும் ஒரு ரிவாயத்திலே, நசாயிலே வரக்கூடிய ரிவாயத்திலே, வகுல்ல வலாலத்தின் ஃபின்னார், வழிகேடுகள் எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? நரகத்திற்கே கொண்டு சேர்க்கும். மக்கள் மார்க்கத்தை படிக்க வராமல், மார்க்கத்திற்குரிய எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காமல் இருந்து கொண்டு மனோ இச்சையின் அடிப்படையில் பேசுவதை பார்க்கிறோம். அதனால தான் ஒருவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு அமலை செய்யும் போது இதை செய்யாதீங்கண்டா உடனே என்ன சொல்கிறாங்க? வணக்கம் செய்ய வேணாம்னு சொல்கிறாங்க. உதாரணமாக மௌத்தான வீட்டில் குர்ஆன் ஓதுகிறாங்க. மௌத்தான வீட்டில் குர்ஆன் ஓதுகிறார்கள். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களுடைய மனைவி ஹதீஜா மூத்தானார்கள். அந்த மௌத் அவர்களுக்கு பெரிய ஒரு இழப்பாகவே இருந்தது. அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தாகும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களும் போய் அழுகிறீர்களான்னு கேட்குறாங்க. அவங்க அந்த பார்த்த பார்வையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கல்பு யஹ்ஸன் வல் ஐனு தத்மா வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா. உள்ளம் வேதனைப்படுகிறது, கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன, ஆனால் எங்களுடைய ரப்புக்கு பொருத்தமில்லாத எதையும் நாம் பேச மாட்டோம் என்றார்கள். அப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மகனுடைய மையத்துக்காக அழுதார்கள். அவர்களுடைய நெருங்கிய உறவினர் சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்தானார்கள். நிறைய சஹாபாக்கள் மூத்தானாங்க, பிள்ளைகள் மூத்தானார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யாருக்கும் குர்ஆன் ஓதவில்லை. யாரும் மூத்தானவுடன் உட்கார்ந்து குர்ஆன் ஓதி கொண்டிருக்கவில்லை. நீங்களே என் குர்ஆன் ஓதுகிறீர்கள் என்று கேட்ட உடனே என்ன சொல்கிறாங்க? குர்ஆன் ஓத வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ குர்ஆன் ஓதக்கூடாது என்று சொல்பவர் யார்? இஸ்லாத்தின் எதிரிகள். எனவே இவர்கள் யூதர்களிடமிருந்தும் இஸ்ரேலிடமிருந்தும் பணம் வாங்கி கொண்டு இப்படி பேசுகிறார்கள். மக்கள் ஜட்ஜ் பண்ணுறாங்க. என்ன அடிப்படையில் பேசுகிறாங்க? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற இந்த நேர்வழியில் இருக்கக்கூடிய மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் மாத்திரம்தான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்கிறார்கள். அதுதான் சரியான வழி. சூஃபிகளும் ராஃபிலாக்களும் சொல்லுகிற முறையிலும் நடக்க முடியாது. நுசைரியாக்களும் அலவியாக்களும் சொல்லக்கூடிய முறையிலும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. அல்லாஹ்வை நெருங்குவதென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் தான் நெருங்க வேண்டும். இது மிக முக்கியமான அடிப்படையாக இபாதத்திலே நமக்கு அஹ்லுஸ் சுன்னா வழிகாட்டுகிறார்கள். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வணக்கத்தை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். காட்டியதைத்தான் செய்ய வேண்டும். என்றாலும் அதை செய்வதற்கும் ஒரு அழகான வழியை நமக்கு அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். அறிமுகப்படுத்த புதுசல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியதை சரியாக நமக்கு கோடிட்டு காட்ட சூஃபிகள் இப்படி வழிகெடுத்து கொண்டு போகிற நேரத்திலே, நுசைரியாக்கள் இங்கால அடுத்த பக்கம் வழிகெடுத்து கொண்டு செல்கிற நேரத்தில் அஹ்லு சுன்னா சரியான வழியை சொல்லித் தருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய வணக்கம் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், உன்னுடைய வணக்கத்தை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டுமாக இருந்தால், நீ அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுடைய திருப்திக்காக வேண்டியே செய்ய வேண்டும். வணக்கம் என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியது மாத்திரம்தான் வணக்கம். அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், உன்னுடைய தேவை என்ன? உன்னுடைய மீசானை நீ கதிக்க செய்ய வேண்டும். மீசான் என்றால் தராசு. அந்த தராசை நீ கதிக்க செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நீ தொழ வருகிறாய், அதற்காகத்தான் நீ தர்மம் செய்கிறாய், அதற்காகத்தான் நீ கல்வியை தேடிச் செல்கிறாய், அதற்காகத்தான் நீ குர்ஆன் ஓதுகிறாய், திக்ர் செய்கிறாய், ஹஜ்ஜுக்கு செல்கிறாய், உம்ரா செய்கிறாய். ஆனால் இந்த ஒவ்வொரு வணக்கத்தை செய்கிற போதும் உன்னுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் வர வேண்டும்? அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனை திருப்திப்படுத்துவதை தவிர வேறு எந்த ஒரு எண்ணமும் வந்துவிடக்கூடாது. பிரபல்யமாகுவது, மக்களுடைய பாராட்டை பெறுவது, மக்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வது அல்லது எந்த நோக்கமும் இல்லை.
ஒரு ரூட்டீன், எனது சம்பிரதாயமாக செய்வது, சடங்காக மாற்றுவது. இது எதுவுமே இருக்கக்கூடாது. உன்னிடத்தில் இபாதத் செய்கிற போது அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது என்பது வர வேண்டும். அதனால தான் வணக்கங்களுக்கு நீயத் ஷர்த் என்று சொல்கிறார்கள். வணக்கங்களுக்கு நீயத் ஷர்த். ஷர்த்துன்னு என்ன? நிபந்தனை. நீயத் இல்லைன்னா வணக்கம் இல்லை. இப்போ இதையும் இரண்டு துருவங்களில் தான் பார்க்க முடிகிறது. அஹ்லு சுன்னா நடுநிலையான விஷயம். என்னது ஒரு கூட்டம் நீயத்துன்னு சொல்லி நீயத்தை எழுதி பாடமாக்க வச்சிருக்கு. போய் நின்று பள்ளிகளில் நம்ம ஊர்லாம் பார்க்கலாம். சில பள்ளிகளில் உசல்லி என்று இமாம் ருக்குவுக்கு போகும் வரை நிற்பார். சிலருக்கு அந்த வஸ்வாஸ் வந்துடும். உசல்லி ஃபர்தல் இஷாயி கையை விடுவார், திரும்ப உசல்லி ஃபர்தல் அப்படி இப்படியே அவரோட டைம் போகும். இமாம் ருக்குவு போகும்போது தான் திரும்ப கையை கட்டிட்டு போவார். இது ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் சும்மா வருது, வந்து அல்லாஹ் அக்பர் என்னென்னு கேட்டால் நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது தொலைத்தாம வந்தோம். ரெண்டுமே தவறு. உள்ளே வந்து தொழுகைக்கு நிற்கும்போது மனதில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்பதை போன்ற ஒரு உணர்வை எடுக்க வேண்டும். என்றால் தொழுகையில் ஒரு அடியான் தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான், முனாஜாத் செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொரு இபாதத்துக்கு முன்னாலும் இந்த எண்ணத்தை ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டும் அல்லாஹுக்காக. அந்த ரிஃப்ரெஷ் பண்ணும்போது உயிரோட்டமாக அந்த வணக்கம் அமையும். பண்டை பாருங்கள், உதாரணத்துக்கு தொழுகை எடுத்துக்கொண்டால் மக்களுக்கு ஆக கஷ்டமான விஷயம் தொழுகை தான். என்ன கஷ்டம்னா தக்பீர் அடி இமாம் கொஞ்சம் நீண்ட சூறா ஓத ஆரம்பிச்சிட்டால் கொட்டாவி வருகிறது. வெளியே கேட்டில் நிற்கும் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஜோக் அடித்து சிரிச்சிட்டு நின்றவர் இங்கே வந்து தக்பீரை கட்டினதுக்கு பிறகு கொட்டாவி வருது, தூக்கம் வருது, கால் வலிக்குது. இமாம் எப்போ சலாம் கொடுப்பார் என்று பார்த்து சலாம் கொடுத்தவுடன் எழும்பி செல்கிறார்கள். என்ன கஷ்டப்பட்டு உட்கார்ந்திருந்ததை போல் ஃபீலிங் வருது. தொழுது டைமை பார்த்தோம்னா ஒரு 7 நிமிடங்கள் அல்லது ஒரு 10 நிமிடம் தான் தொழுதிருப்போம். ஆனால் வெளியே போகும்போது தொழுது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஃபீலிங் வருதுண்டா, ஒரு 2-3 மணி நேரம் அப்படி நின்ற ஃபீலிங் வருது. ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்ன செய்யணும்? டைம் போகிறது புரியாது. இப்போ அந்த நிலை நமக்கு இபாதத்தில் வர்றதில்லை, தொழுகையில் இல்லை. தக்பீர்னா பல சிந்தனைகள், நமக்குள்ள முழு பிரச்சனையும் தக்பீர் காட்டினோடனே வந்துடும். அதனால தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தொட்டும் ஒரு செய்தி ரிவாயத் செய்வார்கள். ஏனென்றால் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அப்படி கிளாஸ் ஒன்று எடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் வந்து, இமாமே என்னிடம் கொஞ்சம் தங்கம் இருந்தது, அதை பாதுகாப்புக்காக வீட்டில் ஒரு இடத்தில் புதைத்து வைத்தேன், ஆனால் அந்த இடம் எனக்கு மறந்து விட்டது, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று கேட்குறார். கேட்டோன்னே இமாம் சொன்னாங்க, நீ போய் ஒது செய்து விட்டு அல்லாஹுடைய நினைவோடு மாத்திரம் 2 ரக்காத் தொழுதால் அல்லாஹு தஆலா உனக்கு அதை காண்பிப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த மனிதன் அப்படியே போகிறார். போய் ஒது செய்யும்போது பக்தியாக ஒது செய்கிறார். தொழுகைக்கு போய் அல்லாஹ் உனக்காக தொழுகிறேன் என்று தக்பீர் கட்டி கொஞ்ச நேரத்தில் இடம் ஞாபகத்துக்கு வந்துட்டு, எந்த இடத்துல புதைத்து வைத்தேன் என்ற நினைவுக்கு வந்து விட்டது. உடனே கையை விட்டுட்டு ஓடித்தான். ஏனென்றால் திரும்ப தொழுதா மறந்து போய்விடும். போய் தோண்டி பார்த்தால் அந்த இடத்துல பொருள் இருக்கி. அப்புறம் இமாமிட்ட வந்து எப்படி இவ்வளவு தெளிவாக தீர்ப்பு சொன்னீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷைத்தான் இப்படித்தான் உங்களை ஒரு மனநிலையோடு தொழுவதற்கு விடமாட்டான். அதாவது தொழுகை என்பது, உதாரணத்திற்காக நான் தொழுகையை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்போ தொழுகை என்பது நமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள ஒரு மிக நெருக்கமான தொடர்பு. அதிலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அக்ரப மா யகூனுல் அப்து லிரப்பிஹி வஹுவ சாஜித். ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூதுடைய நிலை என்று சொல்கிறார்கள். இப்போ நம்முடைய உள்ளம் அப்படியே பணிகிறது, உடலும் பணிகிறது, உள்ளமும் பணிகிறது, உடலும் பணிகிறது. இப்போ அல்லாஹோடு அப்படி ஒரு நல்ல நெருக்கம் சுஜூதில் ஏற்பட வேண்டும். அந்த நெருக்கத்தை சுஜூதுகளில் பெற்றுக்கொள்கிறோமா என்று கேட்டால்
இல்லை. என்றால் ஃபஸ்ட்டுக்கே ஒழுங்கான முறையில் நீயத்து வரவில்லை. ஒரு கூட்டம் என்று சண்டை பிடிச்சிட்டே இருக்குது, உசல்லின்னு. இன்னும் ஒரு கூட்டம் வந்த வேகத்தில் அப்படி அல்லாஹ் கொண்டு, அதுக்கு சில ஸ்டைல் இப்போ இந்த அரபு நாடுகளெல்லாம் பார்ப்பீங்க, அல்லாஹ் அவனை கையை கீழே ஒரு முறை விட்டு அப்படி சௌபா இது பண்ணி முறை அப்படி தூக்கி அதுக்கு பிறகு குத்ரா எடுத்து அதுக்கு பிறகு கட்டி இப்படி தொழுதுட்டு போனால் எங்கே அந்த தொழுகையில் எதிர்பார்க்கப்படக்கூடிய குர்ரத்து ஐன், கண்குளிர்ச்சி, ராஹத், மன அமைதி எல்லாம் தொழுகையில் வரப்போகுது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு இபாதத்தின் முன்னாலும் நீயத்தை நீ ரிஃப்ரெஷ் செய்து கொள். அடுத்தது முழுக்க முழுக்க அல்லாஹுக்காக என்ற எண்ணத்தோடு தான் அந்த இபாதத் இருக்க வேண்டும். சப்போஸ் நம்மை அறியாமல் முகஸ்துதி அதில் வந்திருக்கும் என்று பயந்தால் இபாதத்தின் முடிவில் நீ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம் என்ற துஆவை ஓதிக்கொள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமதியில் வருகிறது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலம். யா அல்லாஹ், அறிந்து கொண்டு உனக்கு இணை வைப்பதை விட்டும் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, பாதுகாவல் தேடுகிறேன். நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம், நான் அறியாமல் என்னிடம் ஏற்பட்ட ஷிர்க்குக்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். சில நேரங்கள் நம்ம அறியாமல் முகஸ்துதி வரலாம், அதுக்காக தேடிக்கொள்வது. எனவே நம்முடைய இபாதத் முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒருவனுக்காக இருக்க வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இபாதத்தை செய்கிற போது 3 அடிப்படைகள் பேணப்பட வேண்டும். 3 அடிப்படைகள் இந்த இபாதத்தில் இருக்க வேண்டும். ஒன்று அல் மஹப்பா, நேசம். இரண்டாவது அல் ஹவுஃப், பயம். மூன்றாவது அர் ரஜா, ஆதரவு, ஹோப். இந்த 3ம் ஒரு இபாதத் உள்ளடக்கி இருக்க வேண்டிய முக்கியமான 3 அடிப்படைகள். இதெல்லாம் நமக்கு தெரியுமா? ஏதோ வருகிறோம், தொழுகிறோம், போகிறோம். மஹப்பத் என்றால் யாரை நாம் வணங்குகிறோம்? அல்லாஹுவை. தொழுகிறோம் அல்லாஹுக்காக, நோன்பு நோக்கிறோம் அல்லாஹுக்காக, குர்ஆன் ஓதுகிறோம் அல்லாஹுக்காக. அல்லாஹின் மீது உள்ள மஹப்பத்தினால் அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும். இந்த ட்ரெடிஷனாக மாறக்கூடாது, ஃபார்மலாக வணக்கம் மாறிவிடக்கூடாது. வணக்கம் அல்லாஹின் மீது உள்ள அன்பினால் வர வேண்டும். வந்தால் உண்மையிலே சலஃபுகளை நீங்கள் பார்க்கலாம், வணக்கம் ஒன்று மிஸ் ஆகிவிட்டால் கை செய்தப்படுவார்கள். ஒரு இபாதத் மிஸ் ஆகிவிட்டால் கை செய்தப்படும். ஒரு தஹஜ்ஜத் தொழுகை கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி நிறைய சஹாபாக்கள் சலஃபுகள் வேதனைப்பட்டிருக்கிறார்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? சுன்னத்து தானே என்று சொல்லிட்டு போவோம். இன்றைய தஹஜ்ஜத்து கிளம்ப முடியலைன்னா சுன்னத்து தானே. பலர் தொழுவதில்லை ஒரு பக்கம் இருக்க, அப்படி ரெகுலராக தொழக்கூடியவராக இருந்தால் கூட என்ன சொல்லுவோம் என்றால் தஹஜ்ஜத் தானே என்று சொல்லிட்டு போவோம். ஆனால் அவர்கள் என்ன பார்த்தார்கள் என்றால் அல்லாஹுவை அவர்கள் நேசித்தார்கள். எனவே அல்லாஹுடைய நேசத்தினால் அந்த வணக்கத்தை செய்தார்கள். அப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் அவர்களுக்கு வந்தது. அல்லாஹுவை நேசிக்கிற ஒருவன் அல்லாஹோடு இருப்பதைத்தான் விரும்புவான். இப்போ மனைவியை நேசிக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி பக்கத்தில் இருக்கிறத விரும்புவான். குழந்தைகளை நேசிக்கக்கூடிய ஒரு தந்தை குழந்தைகளுக்கு பக்கத்தில் இருப்பதைத்தான் விரும்புவான். இந்த ஜாஹிலியத்தில் பார்க்குறோம், என்னது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்க ஆரம்பிக்கிறான், காதல் என்று பெயர் வைக்கிறான். அந்த பெண்ணோடு தான் இருக்க வேண்டும் என்று அவன் முழுக்க கனவு காணான். அவனோட பேச திறந்தாலும் அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ தான் இருக்கு, மொபைலை ஓப்பன் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் அதுலேயும் அந்த ஃபோட்டோ தான் இருக்கு. பிறகு போய் அவனோட கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாலும் டெஸ்க்டாப்பில் அந்த ஃபோட்டோ தான், அல்பத்திலையும் அவளோட ஃபோட்டோ தான், வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே எங்கெல்லாம் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் அவளை ஃபோட்டோ. என்ன நினைக்கிறான் என்னால் அவளை நான் நேசிக்கிறேன், எனவே அவளுடனே இருக்க வேண்டும். இதெல்லாம் போலி நேசங்கள் என்பது நமக்கு தெரியும். கூடுதலாக விவாகரத்தில் போய் முடிகிற திருமணங்கள் எல்லாம் இந்த அடிப்படையில் உருவான திருமணங்கள் தான். இது போலி, நடிப்பு. ஆனால் ஒரு மூமின்
அல்லாஹ்வை கண்டிப்பாக நேசிக்க வேண்டும். சூரத்து தௌபா 24வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா 8 விஷயங்களை சொல்றான். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் அப்படி தொடராக உங்களுடைய பெற்றோர், பிள்ளைகள், மனைவிமார், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடு நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரம், இவை அனைத்தையும் விட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவனுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதும் உங்களுக்கு நேசத்திற்குரியதாக மாறவில்லை என்றால் ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹுடைய தண்டனை வருவதை எதிர்பார்த்திருங்கள். பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, மனைவியை விட, உடன்பிறப்புகளை விட, வியாபாரத்தை விட, வீட்டை விட அதிகமாக யாரை நேசிக்கணும்? அல்லாஹ்வை. இப்போ அல்லாஹ்வை சரியாக நேசித்தால் இவன் என்ன விரும்புவான்? அல்லாஹுடன் இருப்பதை தான் விரும்புவான். வந்த மஹப்பத். இப்போ இபாதத்தில் அவன் இபாதத் செய்ய போகும்போது சொர்க்கத்தை அடையணும் என்ற நோக்கம் ரெண்டாவது தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் என்றால், நான் நேசிக்கிற ரப்பை நெருங்க போகிறேன். தொழுகையில் போனால் என்னுடைய ரப்போடு உரையாட போகிறேன், விருப்பமாக போவான். அதான் தொழுது முடிஞ்சிட்டுனால் அடுத்த தொழுகைக்கு இப்போ அதான் சொல்லும் என்ற ஆவலோடு எதிர்பார்த்திருப்பான். குர்ஆன் ஒரு ஹிஸ்பை ஓதி முடித்து விட்டான் என்றால் அடுத்த ஹிஸ்பை ஓத வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பான். ஒரு சான்ஸ் கிடைச்சா அதுக்குள்ளேயும் ஓதுவோம். மஹப்பத், அந்த இபாதத்தில் மஹப்பத் இருக்க வேண்டும். இரண்டாவது ஹவுஃப் இருக்க வேண்டும். என்ன ஹவுஃப் என்றால் பயம். அப்போ இபாதத்தை செய்யும்போது நம்ம இந்த இபாதத்தை சரியாக செஞ்சிடணும். சரியான முறையில் இந்த இபாதத்தை செய்யவில்லை என்றால் அல்லாஹுக்கு இது பிடிக்காது. இந்த இபாதத்தை சரியான முறையில் செய்யவில்லை என்றால் அல்லாஹுக்கு பிடிக்காது. இந்த இபாதத்தில் நான் கோட்டை விட்டால் என்னை அல்லாஹ் தண்டிப்பான். அந்த பயம் இருக்க வேண்டும், ஹவுஃப். மூன்றாவதாக ரஜா. இப்போ நான் அல்லாஹுடைய நேசத்தோடும் அவனுடைய பயத்தோடும் இந்த வணக்கத்தை செய்யும் போது அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தருவான். இந்த மூன்று அடிப்படைகளையும் பேணியதாக ஒரு இபாதத் அமைய வேண்டும் என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமா நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இப்போ அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதற்காக வேண்டி உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் போய்விடக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன செய்யறால், கொஞ்சம் பயானிகள் கூடுதலான பயானிகளை கேட்டுட்டாங்க என்றால் அப்படியே மாறிடுவாங்க, சிரிக்க மாட்டாங்க. சிரிப்பே வராது. என்னடா பக்தி, எந்த நேரம் மஸ்ஜிதில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, எந்த நேரமும் நோன்பு, திக்ர், தஸ்பீஹ் இப்படியே போகும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய டைம் கிடையாது, மனைவிக்கு டைம் சரியாக கொடுக்க மாட்டாங்க. என்னென்னு கேட்டால் நாங்கள் பக்திமான்கள். இதை இஸ்லாம் நமக்கு காட்டித்தரவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால், அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு நபி தோழர் இருந்தார். அவருடைய மனைவியுடைய பெயர் உம்மு தர்தா. இந்த ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர்களோடு ஹிஜ்ரத் நிகழ்வில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து வைத்த சஹாபி சல்மானுல் ஃபாரிசி. இந்த ஹிஜ்ரத் வந்த உடனே சகோதரர்களாக மாற்றினாங்களே, மதீனாவில் உள்ளவர்களையும் ஹிஜ்ரத் வந்தவங்களையும், அதில் அபு தர்தாவோடு சகோதரராக ஆக்கப்பட்டவர் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் சல்மானுல் ஃபாரிசி அபு தர்தாவுடைய வீட்டுக்கு வரார். அபு தர்தா வீட்டில் இல்லை. நாள் அபு தர்தாவுடைய மனைவி உம்மு தர்தாவை பார்த்தால் உம்மு தர்தா ஒரு நீட் இல்லாமல் அலங்கோலமாக காணப்படுகிறார். இப்போ வளமையாக சகோதரன் என்ற அடிப்படையில் அந்த வீட்டில் இருந்ததால் கேட்குறார் உம்மு தர்தா கிட்ட, ஏன் இந்த கோலத்தில் இருக்கிறீர்கள்? இப்படி நீங்கள் ஆரம்பத்தில் எல்லாம் இருக்கவில்லையே. ஒரு இன்ட்ரெஸ்ட், லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விரக்தி அடைந்தது போன்று உங்களுடைய தோற்றம் தெரிகிறதே என்று கேட்டபோது உம்மு தர்தா என்ன சொன்னாங்கண்டா, உங்களுடைய சகோதரன் அபு தர்தா இப்போது என்னுடைய விஷயத்திலெல்லாம் கவனம் செலுத்துவதில்லை. அப்போ என்ன பண்ணுறார்? எந்த நேரமும் நோன்புன்றார், எந்த நேரமும் தொழுகின்றார், எந்த நேரமும் திக்ருன்றார். இப்படி தான் காலம் போகுது. அப்போ சல்மான் ஃபாரிசி வீட்டில் வெயிட் பண்ணாங்க. அபு தர்தா வரார். வந்தோடனே சல்மான் ஃபாரிஸை பார்த்த உடனே மகிழ்ச்சி, சகோதரனை பார்த்த மகிழ்ச்சியில் மனைவிட்ட சொல்கிறார், வந்தவருக்கு விருந்து சமயங்கள்னு சொல்கிறார். விருந்து ஏற்பாடு நடக்கிறது. விருந்தை கொண்டு வந்து வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுங்க சல்மான் என்று சொல்கிறார். சல்மான் சொன்னாங்க, நீங்கள் சாப்பிடுங்களான்னு.
இல்லை நான் நோன்புன்றார். சல்மான் சொன்னாங்க, நான் நோன்பு இல்லை, நான் நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் என்று சொன்னார். அபூ தர்தா பிடிவாதமாக இருந்தார், இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நான் நோன்பை கண்டினியூ பண்ண போகிறேன். விருந்தாளிக்காக வேண்டி நோன்பை விடலாம் என்கிற சட்டம் உங்களுக்கு தெரியும் தானே, எனவே நோன்பை விடுங்கள் என்று சொல்கிறார். கடைசியில் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்சிஸ்ட் பண்ணி வற்புறுத்தி நோன்பை விட வைக்கிறார். 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு பிறகு நைட் தொழுகையெல்லாம் முடிஞ்சு தூங்க போகிறாங்க. தூங்க போனால் சல்மான் ஃபாரிஸிக்கு தூக்கத்துக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறார். கொடுத்தா சல்மான் ஃபாரிஸி தூங்குறதை சொன்னோன்னே இவர் எழுந்துட்டு போகிறார். எங்கே போகிறீங்கன்னு கேட்குறார். அபூ தர்தா சொல்கிறார், தொழுவதற்கு செல்கிறேன். இதை கியாமுல் லைல் ஸ்டார்ட் பண்ண போகிறார் தூங்குகிற டயத்திலிருந்து. சல்மான் ஃபாரிஸி சொன்னாங்க, இல்லை 2 பேரும் தூங்குவாங்கன்ட்டு, நானும் தொலைத்தான் பண்ணோம். 2 பேரும் அப்போ அவர் விடலை, முடியாது, நான் தொழுதுட்டு வரேன், நீங்கள் தூங்குவேன். இல்லை, நீங்கள் வந்தால்தான் நான் தூங்குவேன், நான் தொழ மாட்டேன், சும்மா உட்காந்துட்டு இருக்க போகிறேன். அப்புறம் இவருடைய வற்புறுத்தல் தாங்க முடியாமல் வந்து பக்கத்தில் தூங்குவது போன்று பாசாங்கு செய்கிறார். சல்மான் ஃபாரிஸிக்கு அப்படி தூக்கம் வரும்போது திடீர்னு எழுந்துட்டார் தொழுவதற்கு. சல்மான் ஃபாரிஸி விடலை, உட்காருங்க, தூங்குங்க. 2 பேரும் தஹஜ்ஜத் தொழுவோம், இன்ஷா அல்லாஹ் ஒன்றாக எழுந்து தொழுவோம் என்று லேட் நைட் 2 பேரும் எழுந்து தஹஜ்ஜத் தொழு. இவருக்கு முடியலை, பொறுக்கலை. ஃபஜ்ருக்கு மஸ்ஜிதுக்கு போன உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பார்த்து இந்த விஷயத்தை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறார் அபூ தர்தா. ரசூலுல்லாஹ், சல்மான் இப்படி வீட்டுக்கு வந்தார், என்ன நான் நோன்பு இருந்தேன்னு நோன்பு பிடிக்க வேணாம்னுட்டார், நோன்பை விட சொல்லிட்டார், இரவில் தொலைப்போன்னு என்ன தொலை விடாமல் தூங்க வைத்து விட்டார். இப்படி சொன்னோன்னே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு சொன்னார்கள், சதக சல்மான், சதக சல்மான், சல்மான் சொன்னது தான் சரி. இன்னலி ஐனிக அலைக்க ஹக்கா, உன்னுடைய கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் உனக்கு இருக்கிறது. வ இன்னலி ஜௌஜிக அலைக்க ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக் இருக்கிறது. வலி ஜௌரிக அலைக்க ஹக்கா, உன்னுடைய விசிட்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஹக் இருக்கிறது. ஃபஅதி குல்லதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்கை ஒழுங்காக கொடு என்று சொன்னார்கள். அதில் வ இன்னலி ரப்பிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய ரப்புக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கும் இருக்கிறது. எனவே ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை, உரிமைகளை சரியாக கொடு என்று சொன்னார்கள். அப்போ இபாதத் என்றால் அஹ்லு சுன்னா என்ன சொல்கிறாங்க என்றால், எந்த நேரமும் தொழுது கொண்டிருப்பதல்ல, வாழ்க்கையை இபாதத்தாக ஆக வேண்டும். மனைவியோடு சந்தோஷமாக இருப்பதும் இபாதத், பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக விளையாடுவதும் இபாதத், விசிட்டர்ஸை கண்ணியமாக கவனிப்பதும் இபாதத் என்று இபாதத்தினுடைய வட்டத்தை விரிவாக ஆக்கி காட்டுகிறார்கள். அடுத்ததாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்றால், இபாதத் செய்யும் போது டயர்டானால் கஷ்டப்பட்டு இபாதத் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், மஸ்ஜிதுக்குள்ளே ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, என்ன கயிறுண்டு? சொல்கிறாங்க, இது ஜைனப் ரசூலுல்லாஹ்வோட மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கட்டின கயிறுண்டு. எதற்காக கட்டி வைத்திருக்கிறார்கள் என்றதும், அவர்கள் நின்று தொழுவார்கள், கால் வலி வந்தால் கயிற்றை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு தொழுவார்கள் என்று சொன்னோம். ரசூலுல்லாஹ் உடனே இந்த கயிற்றை கட் பண்ணுங்க, அல்லாஹு தஆலா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வணங்குவதைத்தான் விரும்புகிறான். நீங்கள் டயர்டானால் அல்லாஹும் டயர்டாயிடுறான். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த நீங்கள் சோர்வடைந்தால் அல்லாஹும் சோர்வடைந்து விடுகிறான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. எனவே ஃப்ரெஷ்ஷாக வணங்குங்க, அல்லாஹ்வை சந்தோஷமாக அல்லாஹ்வை வணங்குங்கள், விருப்பத்தோடு அல்லாஹ்வை வணங்குங்கள். சும்மா உங்களை சிரமப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டாம் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ ஒரு நடுநிலையான கொள்கையுடைய மக்களை கூட்டு போய் ஊத்தையாக, அழுக்காக, குப்பையாக ஆக்குகிறவர்களும் கிடையாது. அதே டைமில் ஆடம்பரம் என்று உலகத்திற்கே முழுவதையும் ஒதுக்குகிற கூட்டமும் கிடையாது. அவர்கள் என்ன சொல்கிறாங்க என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதெல்லாம் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்று காட்டித் தருவதற்காக. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வை வணங்குமாறு நமக்கு காட்டித் தந்தார்களோ அந்த முறையில் அல்லாஹ்வை வணங்குவதுதான் சரியான முறை என்பதை நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த இபாதத் என்ற விஷயத்தில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ
வழிகட்ட 2 கூட்டங்களுக்கு மத்தியில் நடுநிலையான ஒரு வழியில் செல்லக்கூடியவர்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்ற இந்த கொள்கையில் தொடர்ந்திருந்து நாம் வெற்றி அடைவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.